கொங்கு மண்டலம் தோட்டத்து கொலைகள் பாணியில் கடலூரிலும் தொடர்ந்து கொலை செய்யப்படும் மூதாட்டிகள். தனியாக இருக்கும் மூதாட்டிகளே டார்கெட். கொலையாளிகளின் நிழலை கூட நெருங்க முடியாமல் திணறி வரும் போலீஸ். 3 மாதத்திற்கு முன் நடந்த மூதாட்டி செல்லம் கொலை வழக்கை காற்றில் பறக்கவிட்ட காவல்துறையினர். போலீசாரின் அலட்சியத்தால் நடந்த 2வது கொலை. அச்சத்தில் உறைந்திருக்கும் கடலூர் மக்கள். நடந்தது என்ன? காசி விஸ்வநாதர் கோவில், கைலாசநாதர் கோவில் சிவன் கோவில்களுக்கு அடித்தளமாக விளங்கிட்டு இருக்கு கடலூர் மாவட்டம். இத கோயில்களின் பூமின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த மாவட்டத்துல தான் தொடர்ந்து வீட்டுல, தோட்டத்துல, மாட்டுத் தொழுவத்துல தனியா இருக்கிற மூதாட்டிகளை டார்கெட் வச்சு நகைக்காக கொடூர கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த கொலை சம்பவத்துல ஈடுபடுற கும்பல் யாரு? அந்த கும்பல் உள்ளூரா வெளியூரா? எப்படி கொலைகளை பண்ணிட்டு எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டு தப்பிச்சு போறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம இன்னும் கடலூர் காவல்துறை திணறிட்டு இருக்கு. சமீபத்துல கூட கொங்கு மண்டலத்துல உள்ள தோட்டத்து வீடுகள்ல தனியா இருந்த பெரியவங்களை குறிவச்சு தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அதே பாணியில கடலூர் மாவட்டத்துல உள்ள மூதாட்டிகளை குறிவச்சு கொலை சம்பவங்கள் நடக்கிறது அந்த மாவட்டத்தையே உலுக்கி இருக்கு. பரவலூர் கிராமத்துல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுல மெயின் ரோடு இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட பகுதி ஃபுல்லா வயக்காடு தான். காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரும் மக்கள் பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு போயிருவாங்க. எதுவும் முக்கிய தேவைன்னா மட்டும்தான் நைட் நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வருவாங்கன்னு கூறப்படுது. இதுக்கடையில அந்த மெயின் ரோட்டை ஒட்டி அதே கிராமத்தை சேர்ந்த 72 வயசான மூதாட்டி கஸ்தூரிக்கு சொந்தமான மாட்டுத் தொழுவம் இருக்கு. காலையில 5 மணிக்கு தன்னோட மாட்டுத் தொழுவத்துக்கு தனியா போற மூதாட்டி பால் கறந்து அதை விற்பனை செய்யறது தான் இவங்க வேலையே. இந்த மூதாட்டிக்கு சின்னசாமிங்கிற கணவரும் 3 பசங்களும் இருக்காங்க. இதுல ஒரு மகன் மட்டும் தன்னோட தாய் வீட்டிலேயே வசிச்சுட்டு இருக்கார். மூதாட்டி கஸ்தூரி 5 மணிக்கு பால் கறக்க போனா 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா சம்பவத்தன்னைக்கு 8 மணியை தாண்டியும் அந்த மூதாட்டி வீட்டுக்கு வரல. தாய் கஸ்தூரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைச்ச மகன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்திருக்கார். ஆனா 10 மணி வரை அந்த மூதாட்டி வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால பதற்றமடைஞ்ச மகன் உடனடியா மாட்டுத் தொழுவத்துக்கு போய் பார்த்திருக்காரு. அப்ப மூதாட்டி வாயில துணியை வச்சு அமுக்கி துணியால கட்டப்பட்டு தலையில பலத்த காயத்தோட கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. தாய் சடலமா கிடக்கிறத பார்த்து பதறிப்போன மகன் உடனே கத்தி கூப்பாடு போட்டு சொந்தக்காரங்களையும் கிராம மக்களையும் கூப்பிட்டு இருக்காரு. மூதாட்டி கழுத்துல அணிஞ்சிருந்த 5 சவரன் நகையும் காணாம போயிருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து இத கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க. அந்த கிராமத்துல உள்ள எல்லார்கிட்டையும் தனித்தனியா விசாரிச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. பரவலூர் ரொம்ப உட்கிராமங்கிறதால அந்த கிராமத்துல சிசிடிவியே இல்ல. இதனால எந்த ஒரு துப்பும் கிடைக்காம போலீஸ் திணறிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்னாடி திட்டக்குடி புதுகுளம் கிராமத்தை சேர்ந்த மூதாட்டி செல்லம் தன்னோட விவசாய நிலத்துக்கு வேப்பங்கொட்டை எடுக்க போனப்ப பின் தலையில அடிபட்டும் கழுத்துல கம்பியால குத்துப்பட்டும் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. அவங்க கழுத்துல கிடந்த 10 சவரன் தங்க நகையும் காணாம போயிருந்தது. இந்த சம்பவம் அந்த கிராமத்தையே அச்சமடைய வச்சது. போலீசாரும் கொலையாளிகளோட நிழல கூட நெருங்க முடியாம திண்டாடிட்டு இருக்காங்க. செல்லம் உயிரிழந்த 3 மாசத்துக்குள்ள இப்ப கஸ்தூரிங்கிற மூதாட்டியும் உயிரிழந்திருக்காங்க. இது கடலூர் மாவட்ட மக்களை பதற்றத்துல உறைய வச்சிருக்கு. இதனால இந்த 2 கொலை வழக்குகளையும் சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை அரெஸ்ட் பண்ணி அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காம இருக்க நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் போலீஸ்க்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க.